தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவினரை கட்சியில் சேர்க்க தடை விதித்தார். திமுகவினரை கட்சியில் சேர்க்க தடை விதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கவோ கட்சியில் சேரவோ யாரும் முன்வரவில்லை. ஆனால் தேர்தலுக்கு பிறகு மாயாஜாலம் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஜோசப் விஜய் ஆட்சியை பிடித்தார். அதற்கு பின்பு தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிராக்கி. தற்பொழுது பல்வேறு கட்சிகளில் இருந்து அரசியல் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள், கிளம் பெருச்சாளிகள், அரசியலில் செல்வாக்கு இழந்தவர்கள் என பலதரப்பட்டவர்கள் பல கட்சிகளில் இருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். ஆனால் ஜோசப் விஜய் திமுகவினரை மட்டும் கட்சியில் சேர்க்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். ஏனென்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டை சுடுகாடாக்கிவிட்டது. தமிழக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் கொள்ளையடித்து 1 லட்சம் கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்துள்ளார்கள். திமுக கவுன்சிலர்கள் 15 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் 50 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார்கள். திமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார்கள். கருணாநிதி குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குழந்தை பெயரில் கூட தலா 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து உள்ளது. அந்த அளவுக்கு திமுக தமிழக கஜானாவை காலியாக்கிவிட்டது. கடந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடத்தியது திமுக. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுகவினரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான் கெட்ட பெயர். ஆகவே திமுகவினரை தற்போதைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்க்க வேண்டாம் என்று தடை விதித்துள்ளார் ஜோசப் விஜய். திமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தாவ நினைக்கிற திமுக கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள், முன்னாள் இந்நாள் மாவட்ட செயலாளர்களுக்கு இது மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.